பாரிஸ் பேரா ஒலிம்பிக் 2024 வர ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நடக்க போகுது. இதுல இந்தியாவில இருந்து 84 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் உள்ள போறாங்க. பயங்கர ஹாப்பியஸ்ட் நியூஸா இருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இன்னும் ஃபோக்கஸ்டா 5-6 பேர் வந்து மெடல் அடிப்பாங்க, வேற லெவல் அடிப்பாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தங்க மகன் என்னது இங்க பேசிட்டா உள்ள என்ன பேசுறது? உள்ளலாம் ஒரு நிமிஷம் தான் வீடியோ பாக்குறாங்களா, உள்ளலாம் பேச வாய்ப்பு இல்ல. 58 செகண்ட் ஆயிடுச்சு. ஒழுங்கா நன்றி வணக்கம் சொல்லி கிளம்பலாம். நன்றி வணக்கம். இப்பதான் வீடியோ ஆரம்பிக்க போதுனே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. போயிடுவோம் வீடியோ ஆரம்பிச்சு. என்னடா என்ன பண்ண 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் நம்ம. இல்ல ஒன்றும் வரல, வந்துருவோம். வந்துட்டோம் கிட்டத்தட்ட வர வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டவனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. ஓகே, இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போறதா கேள்விப்பட்டிருக்கோம். வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா தான் கண்டென்ட் பார்க்க முடியும். கிடையாது, அடிச்சுறது அதான் உண்மை. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா சொல்லு அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணாதீங்க பாருங்க. உள்ள வந்தீங்கன்னா கண்டென்ட்டும் நிறைய இருக்கு, அதையும் பார்த்துட்டு போகலாம். சார் அப்புறம் நான் போவோமா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒரு விஷயம் வீடியோல என்ன சொல்லுவேன், கிளைமேக்ஸ்ல வைக்கலாம், நான் முக்கியமான பாயிண்ட கிளைமேக்ஸ்ல வைக்கலாம்னு சொல்லுவேடா. சரிப்போ ஓகே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக் 2024ல பார்ட்டிசிபேட் பண்ண போற 84 இந்தியன் அத்லெட்ஸ் இருக்காங்க. அதுல 5 பேர் வந்து மெடல் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது யாருங்கிறத தெரிஞ்சுப்போம். தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் கண்டிப்பா மெடல் வின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுப்போம். ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். சரிவா, ஓகே. ஸோ அதாங்க முன்னாடி சொன்ன தான் பேரா ஒலிம்பிக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம்னு எல்லாருக்குமே தெரியும். 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஸ்டில் இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அந்த 5 பிளேயர்ஸ் யார் இந்தியாவே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இவங்கள்ட்ட இருந்து நிறைய வந்து மெடல்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22 ஓவரால் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 22 ஸ்போர்ட் நடக்க போகுது. ஆனால் நம்மளுடைய இந்தியன்ஸ் அத்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்போர்ட்ல கலந்துக்க போறாங்க. அதுல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க யாரு, அதாவது எல்லாருடைய பார்வையில வந்து இவங்க வந்து தங்கத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஐ மீன் அறுவடை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர் சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் யாருன்றத வழக்கமான லிஸ்ட்ல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மொத்தமா 84 அத்லெட்ஸ் போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது டீம் ஈவெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இது எல்லாமே சேர்த்து 84 பேர் 12 ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்க கூட 95 சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் போறாங்கண்ணே. 95ஆ? அட்டேங்கப்பா. ஓகே, இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் பாரிஸ் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ 3 நாளுக்கு மேட்ச் வச்சு ஒரு பாரிஸ் போடல. இல்ல, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புறாங்க. ஆமா, ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து 2 பாதியா பிரிச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 25 மெடலுக்கு மேல இந்தியா வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 54 பேரை அனுப்பி ஓவராலா 19 மெடல் வரைக்கும் வின் பண்ணியிருந்தாங்க. அதுல 5 கோல்டுமே அடங்கும். இந்த வாட்டி 84 பேரு, அதனால 25 கிராஸ் பண்ணிடுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இதுல சுமித் அன்டில் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு ஜாவ்லின் த்ரோல. கண்டிப்பா நீரஜ் சோப்ரா என்ன பண்ணாரோ அதை இங்கேயுமே ஒரு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நீரஜ் சோப்ராச்சு சில்வர் இல்ல கோல்டே இவர் வந்து திரும்பவும் டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சுமித் அன்டில் அது பண்ணுவார்னு நம்ம நம்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுமித் அன்டில் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஜாவ்லின் பிளேயர். அண்ட் ஸ்டில் எல்லாருடைய ஃபோக்கஸ் இவர் மேல எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் F64 கேட்டகரியில தான் அவர் ப்ளே பண்ண போறாரு. ஏன் இவர் மேல இவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, லாஸ்ட் டைம் இவர் விளையாடும் போதே கோல்டு வந்து ஜெயிச்சாரு. அதனாலே வந்து இந்த வாட்டி தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா, இவர் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. இவரோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 73.29 மீட்டர் தான் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கு. அது தலைவன் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீரஜ் சோப்ரா மிஸ் பண்ண அந்த கோல்டை வந்து கண்டிப்பா இவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஜாவ்லின் த்ரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால சுமித் அன்டில் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அண்ட் இந்தியன் பாராலிம்பிக் அத்லெட்ஸோட லீடாவும் இவர் தான் இருக்க போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா இவங்களோட பேர் சொல்றதுக்காக நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நீ ஃபர்ஸ்டே ஜாவ்லின் சொல்லிட்டேன்றதால நான் இங்க வரேன். ஸோ அவானி லேக்ரா, ஸோ இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா பேரா ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து முதல் முறையா தங்கத்தை வென்ற முதல் பெண்மணி என்ற பெருமை இவங்களுக்கே சாரும். பிகாஸ் லாஸ்ட் டைம் இவங்க கோல்டு அடிச்சு கொடுத்தாங்க. இந்த டைம் இவங்க மேல எக்கச்சக்கமான பார்வைகள் இருக்கு. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து குயினா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் அதே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா கோல்டு வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கோல்டு ஒரு பக்கம் பிரான்ஸ் ஒரு பக்கம் ஜெயிச்சு வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காங்கன்றது நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எப்படி? கண்டிப்பா இந்த டைமுமே 2 மெடல் கன்ஃபார்ம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட வருமா?
வந்தா சந்தோஷம் தானே. அப்ப போட்டுக்க சக்காக்கு. இந்த டைம் எக்கச்சக்கமா கோல்டு வாங்கி கூச்சிருவோம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவானி லேக்கராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆனா அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நாகர் அப்படிங்கிற பேட்மிண்டன் பிளேயர். எஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பேட்மிண்டன்ல எதுவுமே பண்ணாம விட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட் தான் இங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும். பட் பாரிஸ் பாராலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பேட்மிண்டன்ல மெடல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. முக்கியமா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிற SH6 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 ரேங்கிங்ல இருக்காரு வேர்ல்டு லெவல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின்னரும் கூட. ஸோ அதனால இவருமே கிருஷ்ணா நாகருமே இப்போதைக்கு பெரிய ப்ராஸ்பெக்டா இருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடல் வின் பண்றதுல. ஸோ கண்டிப்பா நல்ல ஆப்ஷன் தான் அவரு. நல்ல ஆப்ஷன் தான். ஸோ மூன்றாவது பிளேயரும் பாருங்க முத்தா கொடுக்குறோம் நாங்க. இவங்க நமக்கு வந்து ஃபுல்லா வந்து கோல்டா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட நான்காவது பிளேயர் யாருன்றதையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்ததா பார்க்க போற ஒரு சூப்பரான பிளேயர் வந்து ஷூட்டிங்கை சேர்ந்தவர் தான். ஸோ மனிஷ் நர்வால். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல 4வது இடத்துல இருக்காரு. அண்ட் ஸ்டில் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஈவெண்ட்ல இவர் கோல்டு அடிச்சது யாராலையும் மறுக்க முடியாது. அண்ட் ஸ்டில் இந்த வருஷமும் அவர் மேல எக்கச்சக்கமான ஃபோக்கஸ்களும் இருக்கு. ஸோ அவர் வந்து கலந்துக்க போற கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா SH1 பிஸ்டல் ஷூட்டர் கேட்டகரி தான் போக போறாரு. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவர் பேரை சொல்றதுக்கு காரணம்னா வேர்ல்டு லெவல்ல வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து கண்டிப்பா கோல்டு அடிச்சுட்டு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? கோல்டு வருமா? டாப் 3ல 3 பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு வாய்ப்பு? அதான்டா இப்ப 4வது இடத்துல இருக்கவர் இப்ப 3-2 வந்துருவாருன்ற டவுட் கேட்டுக்கிறோம். எல்லாரும் பரவாயில்ல 4வது இடத்துல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் 5 இடத்துல இருக்கவங்க நல்லா போட்டி போட்டுப்பான்னு சொல்றோம். ஓகே, கண்டிப்பா இவரும் மெடல் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவரெல்லாம் விட பேசுறாங்க. இல்ல நெகட்டிவ்லாம் நான் பேசலைங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டஸ்ல அண்ட் ரீல்ஸ்ல எல்லாம் ஷேர் ஆக்கப்பட்ட மோட்டிவேஷனலா வந்து இந்த வீடியோ ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. உங்களோட வீடியோ சீதல் தேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கையால அம்பு விடுறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து காலால அம்பு விடுவாங்க. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அப்பர் லிம்ஸ் இல்லாம சாம்பியன் அடிச்ச முதல் ஆளா இருக்காங்க. ஸோ அதனால இவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. 17 வயசு தானே ஆகுது. ஆமா. அது மட்டும் இல்லாம 2022 ஏசியன் பாரா கேம்ஸ்ல 2 கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணிருக்காங்க. அதனால இந்த பாராலிம்பிக்ஸ்ல பெரிய நம்பிக்கை சீதல் தேவி மேல இருக்கு. கண்டிப்பா கோல்டு அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பல பேரோட மோட்டிவேஷன்லாம் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட மீம்ஸ்மே அவங்களை பத்தி நிறைய எக்கச்சக்கமா வந்துட்டு இருந்துச்சு. நல்லா பைடா வந்துட்டு இருந்துச்சு. காரணம் அந்த எஃபர்ட் தான். நம்மலாம் நின்று கையால வச்சாலும் குறி எங்க இப்படி ஆடுதா இல்லையா? அதுக்காக நீ அப்படி நினைச்ச கூடாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனா இவங்களுடைய ஃபோக்கஸ் செமையா இருக்கு அண்ட் டெடிகேஷனா இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம சொல்லிடுவோம். அன்சில் ஜெயிச்சுட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா 5 பேரும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இவங்க 5 பேர் தான் டாப் 5 இப்போதைக்கு இருக்காங்க. த இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஸ்போர்ட்ஸ் கீடா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டும் இந்த 5 பேரை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. பட் இவங்க பேசாத ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஊரை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு. T63 கேட்டகரியில ஹைட் ஜம்ப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. சோ அவருமே ஒரு மெடல் ப்ராஸ்பெக்ட் தான். யாருமே பேசலனாலும் நாம அவரை பத்தி தமிழகத்தை சேர்ந்தவர்ன்றதால இன்னும் நல்லா நம்ம கத்திக்கிட சொல்லலாம். எஸ், கண்டிப்பா தமிழகத்தின் தங்க மகன் திரும்பவும் தங்கத்தோட தான் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டில் பேசினாலும் பரவாயில்ல, நாங்க பேசுவோம். மாரியப்பன் தங்கவேலுக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு கோல்ட் மெடல் அடிக்கிறதுக்கு. வாய்ப்புலாம் இல்ல, கன்ஃபார்ம் அடிச்சுட்டு வருவார். எஸ், எக்ஸாக்டா. ஸோ அந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸுமே இங்கே வந்து மெடல் ப்ராஸ்பெக்டில் இருக்காங்க. பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் மனசி ஜோஷி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 7 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடித்த ஒரு பிளேயர். ஸோ இவங்களுக்குமே பாரா ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோனா அகர்வால் அப்படிங்கிறவங்களும் ஷூட்டிங்கில் வந்து மெடல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்டாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருந்த ஆர்ச்சரி பிளேயரான ஹர்விந்தர் சிங். ஸோ இவருமே இந்த டைம் மெடல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக தம்பி, சூப்பராக எல்லாரும் பேரும் சொன்னேன். இவங்கெல்லாம் டெஃபினட்டாக மெடல் அடிப்பாங்கன்ற நம்பிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி புதுசாக வந்தாங்க இல்லையா, புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் அதீத நம்பிக்கை நமக்கு இருக்குது. கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக மெடல்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக வரும். ஆனால் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர். இவங்க கண்டிப்பாக கோல்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் தான். இவங்க இல்லாம இன்னும் ஒரு சிலரும் வந்து பாத்தீங்கன்னா மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 25 மெடல் அசால்ட்டா அடிப்பேன்னு சொல்றேன். ஆமா, 25 மெடல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இப்போ நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ஏன்னா வந்துங்க எங்களுக்கு ஒரு நிமிஷம் பார்க்குறதுக்கு பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாரும் மேலேயும் எக்கச்சக்கமான ஃபோக்கஸ் இருக்கு. 28ஆம் தேதியிலேருந்து பேரா ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது. அதையுமே பாருங்க, நாங்கள் அதையும் கவர் பண்ணி நாங்கள் போட போகிறோம். தயவு செஞ்சு ஒரு நிமிஷத்தை கொஞ்சம் தள்ளி 8 நிமிஷமா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். 29ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்குது, யாரெல்லாம் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் நமக்குமே நிறைய வேலை இருக்கும். ஏன்னா நிறைய மெடல்ஸ் வந்து வரப்போகுது. முன்னாடி மாதிரி சும்மாலாம் இருக்க முடியாது, நிறைய அப்டேட் கொடுக்கணும். அவங்களுக்கு கலாய்க்கிறீங்க? நான் கலாய்க்கல, நான் வந்து இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் பத்தி பேசிட்டு. ஓகே, சூப்பர். என்ன கேமரா ஆடுது பத்தியா இல்லையா? ஓகே, புரிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ நேரம் எங்களை அழகாக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்களுடைய சீனியர் வீடியோ கேமராமேனான எங்களுடைய ஃபேவரட்டான விக்கி அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடும். விக்கி அங்கான சீட்டு கை மட்டும் காட்டுறா, இருக்க மாட்டான். ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே விக்கி. தேங்க்யூ. அந்த ட்ரீட்டு அது கொடுத்துரு விக்கி, வாங்கிட்டு வந்துடும். திருச்சி போகிறான் கட்டுன்றான்.